Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 13வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவங்களிலும் கற்பத்திறந்து பிறக்கிற முதல் பேரானதனை அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். மகிமை உண்டாவதாக. எகிப்தில் இஸ்ரவேலரின் தலைப்பேரான பிள்ளைகள் அனைத்தையும் எகிப்தியரிடமிருந்து இஸ்ரவேலர் அனைவரையும் தேவன் விடுவித்து காப்பாற்றியிருந்தபடியால் அவர்கள் அனைவருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று தேவனாய் கர்த்தர் கருதினார். எனவேதான் தேவன் இஸ்ரவேலர் அனைவரும் தங்களுடைய முதற்பேரான பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது இவர்கள் தேவனுக்கு காட்டும் நன்றி அறிதலாகும். பின்னால் இந்த உரிமை லேவியர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்க முடியும். இவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். எனினும் மக்கள் தங்கள் முதற்பேரான பிள்ளைகளை ஒரு விலையை காணிக்கையாக கொடுத்து திரும்பி மீட்டுக்கொள்ள வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னாகும் புஸ்தகம் 3வது அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து யோசேப்பும் மரியாளும் கூட இயேசு கிறிஸ்துவை முதல் பேரானவராக அங்கே தேவாலயத்தில் கொண்டு போய் அர்ப்பணித்ததை லூக்கா 2வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே ஜனங்கள் கர்த்தருக்கு ஆபிப் மாதத்தின் 2ஆம் நாளிலே புறப்பட்டு அங்கே வாக்குத்தத்தம் செய்த அந்த கானான் தேசத்துக்கு போகும் பொழுது எப்படி 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுத் தருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே வருஷந்தோறும் குறித்த காலத்திலே நியமங்களை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களிலே, அந்த 7 நாட்களிலே புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம், உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். ஆம், புளித்த மாவு என்பது எபிரேய மொழியிலே சியோர் என்று அழைக்கப்படுகிறது. அது பிசைந்த மாவையோ பல ரசங்களையோ புளித்து நுரை பொங்க செய்யதை அந்த எபிரேய மொழியில அப்படியாய் குறிப்பிடுகிறார்கள். புளிப்புள்ள இந்த காரியம் துர்க்குணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள், ஆண்ட விரும்பாத காரியங்கள் ஆகியவற்றை அப்புறப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே இதோ பார்வோன்
இஸ்ரவேல் படி பின்தொடர்ந்து வருகிறதையும், அங்கே ஆண்டவராகிய தேவன் செங்கடலை பிளந்து ஜனங்களை தப்ப வைக்கிற காரியத்தையும் இங்கே நாம் பார்க்க முடியும். பார்வன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு பொங்கல் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அந்த மகிமை உண்டாக அப்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த தேவ ஜனங்கள் கடலை கடந்து அந்த கர்த்தர் கொடுத்த வழியிலே நடந்து போனார்கள். ஆனால் எகிப்தியர் பின்தொடர்ந்து வரும் பொழுது அங்கே தண்ணீர் அவர்களை மூடி போட்டது. விடியற்காலத்திலே சமுத்திரம் பக்கமாய் திரும்பி போது எகிப்தியர் அங்கே கடலின் நடுவே கவிழ்த்து போடப்பட்டார்கள். மகிமை உண்டாவதாக. ஒருவனும் தப்பவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர். அவர் தாமே தன் பிள்ளையோடு இருந்து அவர் நியாயம் செய்யும். மிரியாம், மோசே ஆகியோர் பாடின பாட்டு 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். மாறாம் 7 இடங்களிலே ஆண்டவர் மதுரமான தண்ணீரை, கசப்பாய் தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்காய் மன்னாவை பொழிகிற காட்சி, காடைகளை கொடுத்து போஷிக்கிற காட்சி. தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மையும் போஷிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.